ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் அஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு நீங்க சோட்டா பீம் அவங்களோட லவ்வர்ஸா இருந்தீங்க அப்படின்னா 2003ல பிறந்த சம் இதெல்லாம் தெரியும். அவ்வளோ ரசிகர்கள் நம்ம வந்துட்டு சோட்டா பீமா இருக்கட்டும், பென்டனிசனா இருக்கட்டும், வந்துட்டு நம்ம சின்ன சின்ன நிறைய கார்ட்டூன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம பெரிய ஒரு ஃபேமஸ் தான். சக்திமான் அவங்களோட நம்ம ஃபேமஸ். அவ்வளோ பிடிக்கும் நம்ம எல்லாருக்கும். பிடிக்கும் இல்லை? ஓகே, அந்த இதில் வந்துட்டு சோட்டா பீம் வித் தம்யான் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு ஒரு படம் 4 months முன்னாடி வந்துருக்குது. எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ 4 months முன்னாடி வந்துச்சு. அது இப்போ வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது அந்த படம். நெட்ஃப்ளிக்ஸ் வந்துட்டு இருக்கும்போது சரி ஓகே என்னடா இது அப்படின்னு வந்துட்டு செக் பண்ணி பார்த்து சரி ஓகே உள்ளே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு தோணும், இந்த படம் ஸ்டார்டிங் பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம், இது ரியாலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க, அனிமேஷன் கிடையாது, ரியாலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு அந்த கார்ட்டூன் அது ஒரு மூவி. ஸோ அது எபிசோட தான் பண்ணாங்க, அப்புறம் மூவியாக ரிலீஸ் பண்ணாங்க, அனிமேஷன்ல மூவியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பீட் பண்ணல இது. ஏன்னா அதே இதுதான் வந்துட்டு இப்போ ரியாலிஸ்டிக் எடுத்திருக்காங்க, புரியுதா? ஸோ அதே தம்யான் வித் பீம், சோட்டா பீம், அதை வந்துட்டு அப்படியே ரியாலிஸ்டிக்ல எப்படி தம்யான் ஒரு பாம்பா வந்து, சோட்டா பீம் எப்படி இருந்து, சுக்கி எப்படி இருந்து, டுன் டுன் மாமி அவங்க எப்படி இருந்து, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரியாலிஸ்டிக்கா எடுத்திருக்காங்க. பட் ஆனா வந்துட்டு செட் ஆகல. ஸோ முழுக்க ஒரு சின்ன குழந்தைகளுக்கான படம் அப்படின்னு நம்ம வந்துட்டு பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஹைப் ஏற்றி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு அந்த இது நான் பார்த்து ரசிச்சு இருக்காங்க. ஏன்னா நான் வந்து இது வந்துட்டு சொல்லாதப்பா நினைப்பீங்க, நான் வந்து நிறைய வெப்சைட்ஸோட தேடினேன் நான். ஸோ சோட்டா பீம் வந்துச்சு கார்ட்டூனோட இது வந்துட்டு நான் அவ்வளோ இது தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. எனி இப்போ வந்துட்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ அதில் இதெல்லாம் இருக்கான்னு தெரியல, அதுலேயும் பார்க்க செக் பண்ணணும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த தம்யான் விஸ் இது, கிர்மாடா, அப்புறம் வந்துட்டு சிறுத்தைகளை வச்சு ஒன்று இருக்கு. ஸோ அது அப்புறம் ஒரு ஆள் சின்ன சின்ன எபிசோட்ஸ் எல்லாமே சோட்டா பீமோட தான் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. முக்கியமா வந்துட்டு கிர்மாடா அந்த ஃபுல் சீரீஸ் அண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் தம்யான் சீரீஸ் அடிக்ட். ஏன்னா தம்யான் வந்துட்டு வர்ற அந்த எஃபெக்ட்ஸ், தம்யானுக்கான பிஜிஎம்ஸ், ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும். அப்படிதான் நான் வந்துட்டு ஓகே என்னடா இது ரியாலிஸ்டிக் எடுத்திருக்காங்களா, சரி ஓகே என்னவா இருக்கும் அப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்ததுதான் வந்துட்டு இந்த ஒரு மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா இந்த வந்துட்டு கொஞ்சம் ரியாலிஸ்டிக் காமிச்சிருக்காங்க. இப்ப அதுல வந்துட்டு நிறைய இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணாம இப்போ ஓல்ட்ல வந்து நிறைய விஷயம் விட்டுருப்பாங்க போல. ஸோ அதெல்லாம் வந்து இதுல வந்துட்டு ஆட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அதுல வந்துட்டு இட்ஸ் அனிமேஷன்ல வந்துட்டு சோட்டா பீமுக்கு அம்மா வந்துட்டு எப்பவுமே காமிப்பாங்க. எப்பயாச்சும் ஒரு சீன்ல இவர் எப்பயாச்சும் தான் வீட்டுக்கு போற அதை காமிப்பாங்க. ஆனா இதுல வந்துட்டு எல்லாருக்கும் இட் மீன்ஸ் சோட்டா பீமுக்கு அம்மா இருக்காங்க, மத்தவங்க எல்லாருக்கும் அம்மா அப்பா இருக்கிறது காமிப்பாங்க. ஆனா இது வந்து மத்தவங்களோட அம்மா அப்பா காமிக்கல, சோட்டா பீமோட அம்மா மட்டும் ஃபுல்லா காமிச்சிட்டு இருக்காங்க. என் மகன், நான் பெருமைப்படுகின்றேன் என் மகனுக்காக அப்படின்னு சொல்றது. ஸோ வந்துட்டு ஒரு விஷயம் நம்பகத்தன்மை இல்லாம இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சுன்னா இவர் இப்படியா அப்படி மாதிரி. ஸோ அது அனிமேஷன்ல பார்க்கணும் பிடிச்சிருச்சு. பட் இது ரியாக்ஷன் பார்க்கும்போது இவன் எப்படிதான் அப்படி மாதிரி இருக்குது. சரி ஒரு மூவியை பார்த்தா வந்துட்டு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. அண்ட் இந்த படம் நீங்க வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. செய்ய முடியாது, நான் உனக்கு சாபம் கொடுக்க. ஸோ பிளஸ் இந்த சீன்ஸ் வித் என்ன அப்படின்னா வந்துட்டு தம்யா வந்துட்டு கதை உங்களுக்கு சம்டைம்ஸ் சோட்டா பார்க்காதவங்களா இருந்திருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன அப்படின்னா இந்த ஒரு கார்ட்டூன் ஒரு ஸ்டோரி வந்துட்டு ரியாலிஸ்டிக் எடுத்து விட்டுருக்காங்க. ஸோ கார்ட்டூன்லயும் பார்த்தாலும் சரி இந்த ரியலிஸ்டிக்ல வந்து ரெண்டுமே சேம் தான். பட் நீங்க கார்ட்டூன்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு சூப்பரா இருக்கும், நீங்க என்டர்டெயின் ஆவீங்க, அந்த அளவுக்கு இருக்குது. பிளஸ் இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் ஓவரா இருக்குடா. ஏன்னா இப்ப நீங்க மெச்சூரிட்டி ஆயிட்டீங்க இல்ல, நான் ஒரு தப்பித்திரம் தான், மெச்சூரிட்டி ஆயிட்டீங்க. சம்டைம்ஸ் வந்து தோணலாம் என்னன்னா இது ஓவரா இருக்கு, தூக்கம் வருது, அப்படி லேக் ஆகுது அப்படிலாம் தோணலாம். ஏன்னா நீங்க வந்துட்டு அனிமேஷன்லயே பாருங்க, அனிமேஷன்ல வந்துட்டு அந்த மூவி எந்த வெப்சைட்ல இருக்குன்னு தெரியல. ஸோ சர்ச் பண்ணி பாருங்க, எதாவது பிளாட்ஃபார்ம் தெரியல இருக்கு, சர்ச் பண்ணி பார்க்க முடிஞ்சா பாருங்க. இல்லை யாருக்காவது அந்த இது வந்துட்டு தம்யான் படம் இதுல இருக்குப்பா அப்படின்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா நான் வந்துட்டு பார்க்கணும், எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஸோ யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எல்லாமே தான் ஒரு. ஆனா முக்கியமா இது ஓகே தம்யான் விஸ் சோட்டா பீம் வந்துட்டு அனிமேஷன்ல உள்ளது இந்த இருக்குப்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் போகோ சேனல்ல வந்தது. ஸோ அதே மாதிரி வந்தது உங்களுக்கு இதுல இருக்கா அப்படி வந்து தெரியணும். அதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்க, வந்துட்டு பாக்குறேன், செக் பண்றேன். சரி இந்த கதை என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு நம்ம இடத்த காமிப்பாங்க, டோலக்பூரை காமிச்சது அந்த அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு தம்யான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு பாதாளத்துல அடையப்பட்டிருக்கும். அந்த பாதாளத்துல அழைக்கப்பட்ட அவர் வந்துட்டு விடுவிக்கணும். ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு சிலை இருப்பு காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஆனா அனிமேஷன் வந்து அப்படி கிடையாது. இவர் வந்துட்டு ஃபுல்லா அடைக்கப்பட்டா சொல்லுவாங்க. ஆனா வந்துட்டு எப்படி வெளில வந்துடுவாரு. ஸோ வெளில வந்துட்டு
என்னெல்லாம் நடக்குது, பிரச்சனை நடக்குது. ஸோ இவன வந்து அதுக்கு வெளில வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள் நாட்டுக்குள்ள நடக்கும், டெவலப்மென்ட்குள்ள நடக்கும், ஓவரால் உலகத்துல நடக்கும். அப்ப அதுக்கு வந்துட்டு அவனை தீர்த்து கட்டுறதுக்காக இவர் வந்துட்டு பிற்காலத்துக்கு போவாங்க. பிற்காலத்துக்கு போய் அவன் வந்துட்டு அங்க வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கும். விச் மீன்ஸ் வந்துட்டு ஒரு மோதிரங்களை வந்துட்டு 3 மோதிரம் இருக்கும். ஸோ ஒரு புக்ல வந்துட்டு ஒரு 3 மந்திரத்தை முடிச்சாச்சு அப்படின்னா, 3 மந்திரத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னா, அவனுக்கு வந்துட்டு அமரன் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு அவ்வளவுதான், எனக்கு சாவே கிடையாது அப்படி மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அது நடக்கக்கூடாது, அது நடந்தா இவன் வந்துட்டு இவன் நம்ம உலகத்தை அழிச்சிருவான் அப்படிங்கிறதுக்காக அவரை வந்துட்டு அந்த பிற்காலத்துல, ஏன்னா இங்க நடக்க முடியாது, அதனால பிற்காலத்துல போயிட்டு அவனை வந்துட்டு அந்த மந்திரத்தை செய்ய விடாம தடுத்து சோட்டாவையும் வந்துட்டு ஒரு 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 பெரிய ஒரு மந்திரத்தை, யாரும் சொல்ல முடியாத ஒரு மந்திரத்தை சோட்டாவையும் சொல்லி அதை வந்துட்டு அவனோட பவர் எல்லாம் இழுத்து இவர் வந்துட்டு கதையை முடிச்சு விட்டுருவாரு. சோட்டாவையும் கதையை முடிச்சுட்டு விடுவாரு. ஸோ இதான் வந்துட்டு அந்த கதை. ஏன்னா இது வந்துட்டு ஏற்கனவே எல்லாரும் வந்தாச்சு. ஸோ அதனால வந்து நான் ஃபுல்லா சொல்லியிருக்கிறேன், இல்லைன்னா வந்து ஃபுல்லா சொல்ல மாட்டேன். ஸோ எல்லாத்துலேயும் வந்தது, ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், அதனால வந்துட்டு சொல்றேன். ஓகே, ஸோ அதனால வந்து இந்த மாதிரி இதை முடிச்சிருப்பாங்க. முடிச்சு பிளஸ் இந்த சீன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு பார்ட் 2 வரப்போகுது அப்படிலாம் சொல்லுவாங்க. அண்ட் இந்த அனிமேஷன் வந்து ஒரு சாரி இந்த ரியலிஸ்டிக்ல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, கமிங் சூன் வித் கிருமாடா அப்படி மாதிரி. ஸோ இது வந்துட்டு ஓகே, ஆனா இன்னும் வந்துட்டு விஎஃப்எக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்துட்டும், அண்ட் பெரியவங்க எல்லாரும் உட்காந்து பாக்குற மாதிரி இன்னும் ஒரு செட்டப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு வேற லெவல்ல இதா இருக்குன்னு நினைக்கிறேன். இது குழந்தைகளுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் சோட்டா பீம் கேரக்டர் வந்துட்டு ரியாலிஸ்டிக்ல அனிமேஷன்ல காமிச்சது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு வேலை ஓகே இதுதான் அப்படின்னு தோணி இருக்கும். அப்ப அதே மாதிரி கெட்டப்போட அதே மாதிரி செட்டப்போட வந்துட்டு இதுல வச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் அட்டகாசமா இருந்திருக்கும். ஏன் இவங்க அப்படி பண்ணல அப்படின்னு எனக்கு இன்னும் தெரியல. ஸோ ஒரு விஷயம் வந்துட்டு ஒண்ணு பண்றோம் அப்படின்னா அதை பெர்ஃபெக்ஷனோட அடுத்து பண்ணணும் நீங்க. ஏன்னா வந்துட்டு சின்ன குழந்தை மட்டும் பாக்குறாங்க, எல்லாரும் தான் பார்ப்போம் அந்த மாதிரி. ஸோ அதனால வந்துட்டு ப்ளீஸ் அடல்ட்ஸும் பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு நீங்க பண்ணுங்க. இப்ப என்ன மாதிரி இப்ப பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு சின்ன குழந்தைகளுக்கான படம் ஓகே பாரு அப்படி மாதிரி ஆயிடுது. அப்படி வேணாம், பெரியவங்களும் பார்க்கணும், சின்னவங்களும் பார்க்கணும். அப்படி மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனா எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கெர்மாடா அப்படின்னு வரப்போகுது, அதனால சொல்றேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அல்டிமேட்டான வருது. எங்க இல்லாம போய் எப்படி இல்லாம போய் பயங்கரமா ஓடுன சீரீஸ். ஸோ மறக்காம நீங்க வந்துட்டு ப்ளீஸ் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஓகே சூப்பரா பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்கல வந்து செக் பண்றீங்க, உங்களுக்கு பிடிக்கும், சோட்டாவும் பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா நெட்ஃபிளிக்ஸ்ல போய் தேடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும், அங்க இருக்குது. அண்ட் சோட்டா பீம் வித் தம்யான் வந்துட்டு வேற லெவல் வைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு நகரம் வந்துட்டு ஒரு இடத்துல அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னா அது வெளியில வந்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த நிறைய சீன்ஸ்லாம் நல்லா ரியலிஸ்டிக்கா இருக்குது. பட் மெஜாரிட்டியான சீன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி மாதிரி டல்லா இருக்குது. செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அது வந்து நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் வந்துட்டு இது மாதிரி வீடியோஸ் வந்துட்டு வேணுமா அப்படிங்கிற கமெண்ட் சொல்லுங்க. அடுத்தடுத்த ரிவ்யூஸ் எல்லாம் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்குது. மீட்டும் சந்திக்கலாம். திஸ் இஸ் மாஸ்டர். பாய்.